வணக்கம் நேயர்களே. இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன. ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன. அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நந்தி வாயிலிருந்து கொட்டும் தீர்த்தம். மார்கண்டேய நதி நீரும் மலையில வரக்கூடிய அந்த ஊற்று தண்ணியும் இணைஞ்சு சாமியுடைய திருப்பாதத்துல கீழே பட்டு கீழே நந்தி வாயில வர்றதுனால இது மார்கண்டேஸ்வரர் நந்தி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மகாபித்து என்று அழைக்கப்பட்ட மௌனகுரி சித்தர் பாம்புகளோடு விளையாடி பாம்பு மொழியில் பேசி வந்த சடையம்மா. பாம்பு அது அவங்க கிட்ட அவங்க பேசினா தான், அவங்க பாஷையில் பேசினா தான் அதுங்க பேசும், அவங்க கையில் விளையாடும். அது அந்த ஜட மேலே தான் விளையாடும், அதுக்கப்புறம் போயிடும், அவ்வளோதான். ஆன்மீக பின்னணியில் ஆச்சரியப்படுத்தும் நிகழ்வுகள். மர்மம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கும் அணைக்கட்டு கர்ம வீரர் காமராஜர் காலத்தில் திறக்கப்பட்ட சிறப்புக்குரியது. இந்த அணைக்கட்டு பகுதி தற்போது ஆன்மீக ரீதியாகவும் ஆச்சரியமான நம்பிக்கை கொண்ட இடமாக விளங்குகிறது. அணைக்கட்டுக்கு முன்புறம் மிக உயரமான கருப்புசாமி சிலை காணப்படுகிறது. இதைத் தொடர்ந்து உள்ளே சென்றால் நந்தி அல்லது காளை மாட்டின் தலைப்பகுதியில் இருந்து தண்ணீர் பீரிட்டு கொட்டுகிறது. நந்தி தீர்த்தம் என்று அழைக்கப்படும் இந்த நீரில் குளிப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களும் இங்கு வந்து குளிக்கிறார்கள். தலையில் எண்ணெய் தேய்த்து இந்த தீர்த்தத்தில் குளிப்பதை பார்க்க முடிந்தது. இந்த தீர்த்தத்தில் குளித்தால் நோய்கள் நீங்கும் என்றும் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும் என்றும் பலவிதமான நம்பிக்கைகள் நிலவுகிறது. பசங்க நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. இங்கே தலைமுழுகிட்டு அப்படியே சிறப்பாக கோயில் இங்கே சிவன் கோயில் இருக்குங்க. அதனால் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு போனால் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் ஏதோ சாந்தமாகவும் இருக்கும். அதுக்காக நாங்கள் ஃபேமிலியாக இங்கே தருமபுரிலேருந்து இங்கே கிருஷ்ணகிரிக்கு வந்திருக்கோம் சார். இங்கே தலைமுழுகிட்டு போனால் நம்மளை பிடிச்ச அந்த சனி பீடை இதெல்லாம் போகும்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கைக்கு இங்கே வந்துட்டு போனோம். இங்கே வந்துட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது ஒரு மனசுக்கு திருப்தி. நந்தி தீர்த்தம் விழுந்து கொண்டிருக்கும் இடத்தின் மேல் பகுதியில் சிவலிங்கம் ஒன்று வழிபடப்பட்டு வருகிறது. மார்க்கண்டேயருக்கு காட்சி கொடுத்த சிவனாக இவர் வழிபடப்பட்டு வருகிறார். இங்கிருக்கும் நந்தி சிலையின் அடிப்பகுதியில், அதாவது சிவனின் கால் பகுதியை தொட்டபடி இந்த தீர்த்தம் சென்று நந்தி வாய் வழியாக விழுகிறது என்று இங்கு பூஜை செய்யும் இவர் கூறுகிறார். சாமி பக்கத்தில் அமர்ந்திருக்கிறவர் தான் மார்கண்டேயன். மார்கண்டேயன் இங்கே பக்கத்தில் அமர்ந்திருக்காரு. இவருக்கு தான் என்றும் 16 வயதை கொடுக்குறாரு. என்றென்றும் 16 மார்கண்டேயன். இந்த வரலாறுல தான் சிவனுடைய பேர் திருநாமம் பேர் மார்கண்டேஸ்வரன் இருக்குங்க. சாமியை பார்த்துங்க, லிங்கத்தை அவர் கையால் தழுவி பிடிச்சிட்டு இருப்பார். அவருடைய உயிரை எடுக்கும்போது லிங்கத்தை பிடிச்சிக்கினதுனால பாசக்கயிறை வீசும் போது லிங்கமும் சேர்ந்து மாட்டிக்குது கழுத்தில். அப்போ இழுக்கும் போது லிங்கமும் கூட வந்ததுனால சிவபெருமான் கோபத்தில் ருத்ர அவதாரமாக லிங்கத்திலிருந்து மேலே உருவமாக வெளியே வராரு. உருவமாக யமனவே வதம் செய்கிறாரு. அதான் நம்ம சுவாமியை இங்கே எல்லா கோவிலும் சிவாலயம் எவ்வளோ பேர் கோவிலுக்கு போனாலையும் லிங்கமாக தான் சாமியை வழிபாடு பார்த்துட்டு இருப்போங்க, வழிபடுவோங்க, லிங்கமாக தான் சாமியை கும்பிடுங்க. ஆனால் மார்கண்டேஸ்வரர் வரலாறுல மட்டும்தான் லிங்கத்திலே ருத்ர அவதாரமாக சுவாமியை பார்க்க முடியும். ருத்ர அவதார மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கண்டேஸ்வரர் இவரை வணங்கும் போது தீர்க்க ஆயுளோடும் சகல விதமான தோஷங்களும் பித்ரு தோஷங்களும் எல்லாமே நீங்கி அவர் என்றும் இளமையோடு வாழக்கூடிய பாக்கியம் கெட்டது. மார்கண்டேயனுக்கு எப்படி இளமை என்றென்றும் 16 வயது கிடைச்சதோ அதே போல் எல்லா விதமான பிரச்சனைகளை நீங்கள் அவருக்கு சந்தோஷத்தோடனும் மன மகிழ்ச்சியோடனும் வாழக்கூடிய பாக்கியமும் எல்லாருக்கும் கிடைக்கும்.
மார்க்கண்டேயன் கிடைச்சது மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கும். மனதால் ஒரு வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாருக்கும் அந்த பாக்கியம் அமைஞ்சிருக்கும். அதனால தான் இந்த இடத்துல இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க, தீர்த்தத்தில் நீராடுறாங்க, ஆற்றுல வந்து குளிக்கிறாங்க, கங்கையில் நீராடுறாங்க. தினமும் வந்து சகலாவிதமான பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்துட்டு இருக்காரு நம்ம மார்க்கண்டேஸ்வரர். உலகத்திலே 3வது இடம் மார்க்கண்டேஸ்வருக்கு 3 கோவில் மட்டும்தான். இது 2வதுல இருக்குது. மகாராஷ்டிராவில் 3வது ஒரு கோவில் இருக்குங்க. இந்த சிவலிங்கத்தின் தோற்றமும் வித்தியாசமாக இருந்தது. அதை பற்றியும் இவர் விளக்குகிறார். சாமியுடைய திருப்பாதங்க, சிவனுடைய திருப்பாதம் தான் இங்கே, புரியுதுங்களா? லிங்கத்திலே வந்து சிவபெருமானுடைய திருப்பாதம் ருத்ர அவதாரமாக லிங்கத்திலேருந்து வந்துட்டு இருக்கு. நம்ம எல்லா கோவிலையும் சிவபெருமான லிங்கமாக தான் வழிபாடு செஞ்சுட்டு இருப்போங்க. ஆனால் இந்த வரலாறுல மட்டும்தான் நம்ம திருமேனியும் லிங்கத்தையும் பார்க்கலாம். இந்த நந்தி தீர்த்தம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டபோது, அணைக்கட்டி நீர்பிடி பகுதியிலிருந்து இந்த தண்ணீர் வருகிறது என்றாலும், தண்ணீர் இல்லாத வறட்சியான காலத்திலும் இதே அளவுக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் என்றும் கூறி ஆச்சரியப்பட வைத்தார்கள். ஆற்று நதி நீரும் கலந்துட்டு இருக்காங்க. இந்த மலையிலேருந்து ஊற்று வந்துட்டு இருக்கு. அந்த ஊற்று தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கல 2 ஆற்று தண்ணியோடு இணைஞ்சு வந்திருக்கு. அந்த மார்க்கண்டேயன் நதி நீரும் மலையில் வந்து வரக்கூடிய அந்த ஊற்று தண்ணியும் வந்து இணைஞ்சு சாமியுடைய திருப்பாதத்தில் கீழே, சாமியுடைய திருப்பாதத்தில் பட்டு கீழே நந்தி வாயில் வர்றதுனால இது மார்க்கண்டேஸ்வரர் நந்தி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல எல்லாரும் வந்து தலைமுழுங்கி நீராடி சாமியை வழிபாடு செய்யும் போது எல்லா பிரச்சனைகளும் தீர்வு நடக்குதுங்க. சிலர் இந்த நந்தி தீர்த்தத்தை பாட்டிலில் பிடித்து மேல் பகுதியில் இருக்கும் கோவிலில் வைத்து வழிபட்டு எடுத்துச் செல்கிறார்கள். அணைக்கட்டுக்கு முன்பகுதியில் கருப்பசாமி இருப்பதால் கருப்பசாமியை குலதெய்வமாக கொண்ட சிலர் இந்த தீர்த்தத்தில் நீராடி செல்வதாக கூறினார்கள். இது எங்களோட குலதெய்வ கோயில். நாங்கள் இருக்கிறது பெங்களூரு ராமச்சந்திரபுராவில் இருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே வந்தே வருவோங்க. இங்கே நாங்கள் எது நினச்சாலும் என்ன நினச்சாலும் இங்கே நடந்துடும். நாங்கள் நினைக்கிறது ரொம்ப சத்தியவாந்த சாமி. எங்களோட குலதெய்வமே முனீஸ்வரன். அதனால தான் வரோம் நாங்கள். இல்லை நாங்கள் வரமாட்டோம். எங்கள் குலதெய்வம் இருக்குது எப்பவுமே இங்கே தான். வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 2 டைம் 3 டைம் வந்தே வருவோங்க. இங்கே குளிச்சுட்டு போகிறனால எங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டம் இங்கே வந்தால் கொஞ்சம் நிம்மதி. நம்மளோட குடும்பத்தில் நிறைய கஷ்டம் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு ஒரு தாட்டி குளிச்சு சந்தோஷமாக போகிறனால எந்த ஒரு கஷ்டமும் வர்றதில்லை. நல்லா இருக்கிறாங்க. இப்போ தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் பலர் இந்த நந்தி தீர்த்தத்தில் நீராடி செல்கிறார்கள். இதோ இவர்கள் கர்நாடக மாநிலத்தின் போக்குவரத்து தொழிலாளர்கள். இவர்களும் இந்த நந்தி தீர்த்தத்தில் நீராட வந்திருப்பதாக கூறினார்கள். ಹಿಂಗೆ ನಾವು ನಮ್ಮದು CC ಬುಕ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಿರ್ತಾರೆ ಬೆಂಗಳೂರಿಂದ. ಇಲ್ಲಿ ಈ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಪುಣ್ಯ ಸ್ಥಳ ಅಂತ ಇದು. ಇಲ್ಲಿ ಸ್ನಾನ ಮಾಡಿದರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೆಯದಾಗುತ್ತಂತೆ. ಅದರಿಂದ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಇಲ್ಲಿ ಸ್ನಾನ ಮಾಡಿಕೊಂಡು ದೇವ್ರ ದರ್ಶನ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ಮತ್ತು ಇದು ಪುಣ್ಯ ಸ್ಥಳ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾರೆ. நந்தி தீர்த்தத்தின் மேல் பகுதியில் சிறிய கோவில் இருப்பதைப் போல அருகில் இருக்கும் மரத்தின் கீழ்ப்பகுதியில் ஏராளமான சாமி படங்கள் வைக்கப்பட்டு வழிபடப்பட்டு வருகின்றன. இயற்கையும் ஆன்மீகமும் இணைந்த ஒரு ஆச்சரிய இடமாகவே இந்த நந்தி தீர்த்த பகுதி காண கிடைக்கிறது. இந்த நிலையில்தான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமைந்திருக்கிறது மௌன சித்தர் என்கிற ஒருவரின் ஜீவசமாதி. இந்த ஜீவசமாதி பற்றி நமக்கு கூறியவர் ரிஷிகேஷ் சுவாமிகள் என்கிற ஒரு பெரியவர்தான். வேலூரில் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் பாபா என்கிற ராம்ஜி பாபாவுக்கான குரு பூர்ணிமா விழாவில் நாம் இவரை சந்தித்தோம். அந்த பஸ் ஸ்டாண்ட் பாபா கூறிய பிறகுதான் இந்த மௌன சித்தர் பற்றி தனக்கு தெரிய வந்ததாக இவர் கூறினார். இந்த ஆலயத்தில் இருக்கும் விளம்பர அமைப்பிலும் பஸ் ஸ்டாண்ட் பாபாவின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் வச்சு தான் விழா எடுப்பாங்க. அப்படி இவருடைய நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம், அதாவது கிருத்திகைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நட்சத்திரம். இதை பற்றி சொன்னவர் வந்து நம்ம வேலூரில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் பாபா. அவர் பஸ் ஸ்டாண்ட் பாபா தான் இதை பற்றி சொல்லி
இந்த பூஜையை போய் எடுத்து செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லி தான் நாங்கள் எடுத்து செய்கிறோம். 100 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும், எப்படி 250க்கு மேலே இருக்கும். ஏன்னா இவர் வந்துட்டு பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவர்னு சொல்கிறாங்க, குள்ளசாமின்னு சொல்லிவிட்டு இவருக்கு ஒரு பேர் வேறு சொல்கிறாங்க. நான் பாரதியார் வரலாற்றில் குள்ளசாமின்னு ஒரு வரலாறு வருது, அவர் அங்கே பாண்டிச்சேரியில் இருக்கும்பொழுது. அதனால் இவர் பாண்டிச்சேரியில் இருந்தவர் குள்ளசாமி இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து காட்பாடி வட்டாரத்தில் வந்து இவர் ஏறத்தாழ இந்த காட்பாடி இந்த பக்கத்தில் பிரிட்ஜுக்கு அந்தாண்ட இந்த பக்கம் செங்குட்டுனெல்லாம் இருக்குது, அந்த இடத்துலலாம் இவர் வந்து வழக்கமாக சும்மா தெருவிலேயே போயின்னு வந்துன்னு இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இவர் சமாதி வந்து ஏறத்தாழ 250 வருஷத்துக்கு மேலே அடைஞ்சிருப்பார். இவர் வந்துட்டு மக்கள் வந்து அதிகமாக அவரை அப்போது அந்த நேரத்தில் யாரும் தெரிஞ்சிக்கல. இப்போது நம்ம மகாவதார் பஸ் ஸ்டாண்ட் பாப்பா சொன்ன அப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதுக்கு முயற்சி எடுத்து இவருக்கு வேண்டிய பூஜையை வந்து செஞ்சுன்னு இருக்கிறோம். இந்த பூஜை வந்துட்டு மாதம் கிருத்திகை நட்சத்திரம் எடுத்து செய்கிறோம். இங்கு அடக்கமாகி இருக்கும் மகானை மகாபித்து மௌனகுரு சுவாமிகள் என்றும் அழைக்கிறார்கள். இது நெடுங்காலமாக வழிபாட்டில் இருக்கும் ஜீவசமாதி என்றும் தங்களது முன்னோர் இந்த ஜீவசமாதி கோவிலை பராமரித்து வந்தார்கள் என்றும் இந்த பெண்மணி கூறுகிறார். மௌனமா இருந்தவர், பேச மாட்டார், யாருக்கிட்டையும் பேசாமல் அவர் தனியாக அவர் பாட்டு சுற்றுவார் ஒரு இது மாதிரி. அதுவும் ராத்திரி ஆனால் இங்கே வந்துடுவார். இங்கே விட்டுட்டு இன்னொரு கோயில் அங்கே சுந்தரியம்மன் கோயில் அங்கே இருப்பார். நைட்டானால் இங்கே இருப்பார், பகலானால் அங்கே இருப்பார் அந்த கோயிலாண்ட. அப்படி இருந்து அப்படியே நைட்டில் வந்து கை காலெல்லாம் தனித்தனியாக இருக்கும். தாத்தா காலத்தில் பார்த்தவங்க தாத்தா சொன்னது நம்ம பார்க்கல, தாத்தா அம்மாலாம் பார்த்துருக்காங்க. அப்போ வந்து வழிமுறை அவர் தாத்தாவுக்கு அப்புறம் இன்னொரு தாத்தா, இது மூணாவது அப்போ இருந்து அவர் வந்து இங்கே வந்து ஓலையில் எழுதி வச்சுட்டார், நான் ஜீவசமாதி. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஜனங்க ஒரு 5 தலைவருங்க செங்குட்டையிலலாம் இருக்காங்க, அவங்க இவங்க, அதில் எங்கள் தாத்தா ஒரு நம்பர், எல்லோரும் சேர்ந்து இங்கே அப்போவே சின்ன கோவிலாக முடித்து அவரை உட்கார வச்சு சமாதானம். அவங்க பெரிய தலையெல்லாம் இறந்துட்டாங்க, யாரும் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க, அம்மாவுக்கு அப்புறம் நாங்கள் பார்க்குறோம். இந்த பகுதிக்கு இந்த கோவிலை வைத்துதான் பெயர் வந்திருக்கிறது என்றும் சொல்கிறார். மௌனகுரு கோயில் தெரு தான், மௌனகுரு கோயில் தெரு நம்பர் 1, 2 அப்படியே வரிசையாக வரும். இது பெரிய ஊரே இருக்குது உள்ள, அதே தான் ஒரே இதுதான் மௌனகுரு கோயில் ஸ்ட்ரீட்டுன்னா லெட்டர் கரெக்டாக வந்துடும், எல்லாமே வந்துடும். யார் தேடிட்டு வந்தாலும் இது உள்ளதான். மௌனகுரு கோயில் எதுன்னா இது உள்ளதான், அது வேற எந்த பக்கம் போக மாட்டாங்க. இந்த கோவிலின் மேல் பகுதி கோபுரத்தில் மயில் இருப்பது போல காண கிடைத்தது. அப்படி என்றால் இங்கு முருகன் சிலை இருந்திருக்குமா என்கிற கேள்வி நமக்குள் எழுந்தது. இந்த மௌனகுரு சுவாமிகள் சென்னையில் வாழ்ந்ததாக சிலர் தங்களிடம் கூறியதாகவும், ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் வாழும் சக்தி இவருக்கு இருந்திருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள். இது வந்துட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கனாக்கா, சென்னையிலே இவர் இதே மாதிரி ஒரு போட்டோ ஒரு மடத்தில் இருக்குதுன்றாங்க சென்னையில். இதே போட்டோ நாங்கள் இதை பத்திரிகை வாட்ஸ்அப்பில் போட்டப்பறம் அவங்க அங்கேருந்து எங்களுக்கு அனுப்பிச்சாங்க, இது மாதிரி சாமி இது வந்துட்டு இருக்குது, இங்கே கூட இருக்கிறாரு, இவருடைய ஃபோட்டோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் இவர் ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருந்தாரா அப்படின்னு நமக்கு சரியாக தெரியல அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் பாபா சொன்னதுனால எடுத்து செஞ்சுன்னு இருக்கோம். இவர் நிறைய சித்து விளையாடலாம் பண்ணியிருக்கிறாரு, தான் ஒரே நேரத்தில் இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறதுன்ற மாதிரி பண்ணதுனால தான் இப்போ இவர் சமாதி இங்கே இருக்குதுன்னா சென்னையிலையும் படம் வச்சு ஏதோ வழிபாடு பண்ணுறாங்க அவங்களும் வந்துட்டு. மௌனகுரு சுவாமிகள் என்கிற பெயரில் வேலூர் மாவட்டத்திலேயே வள்ளிமலை போன்ற இடங்களில் ஒரு சில சித்தர்கள் அறிய கிடைக்கிறார்கள் என்றாலும் இந்த மௌனகுரு சித்தர் பற்றிய தகவலும் முக்கியமானதாகவே சொல்லப்படுகிறது. இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் மன அமைதி கிடைப்பதாகவும், குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்ந்து சுப நிகழ்வுகள் நடக்கும் என்பதாகவும் பலவித நம்பிக்கைகள் நிலவுகின்றன. இந்த நிலையில்தான் சென்னையில் உள்ள மேலும் ஒரு சித்தர் பற்றிய தகவலும் ஆச்சரியப்படுத்தியது. சென்னை திருவொற்றியூரில்
ரங்கசாமி சித்தர் என்பவரது ஜீவசமாதி அமைந்து இருக்கிறது. இந்த ஜீவசமாதி பகுதியில் வந்து வேண்டிக் கொண்டால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் என்றும் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்றும் நம்பிக்கை நிலவுகிறது. சாமி திருச்சியை சேர்ந்தவர் ஒரே மகன். இங்கே வந்து பாடகச்சேரி ஐயா கூட இருந்து இங்கே தனிமையில் யாகம் தியானம் பண்ணி மௌனமாக இருந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. சாமி வந்து ஒரு சித்த வைத்தியம் இங்கே வந்து நடத்திருக்காரு. யாகம் எந்த நேரம் யாகத்திலேயே தான் இருப்பார். அது போன எபிசோடில் ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, சாமி கூட சாமிக்கு பூ கட்டி கொடுத்தவங்க இந்த ஊரில் இருந்தவங்க அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா இப்போ இல்லை, கொஞ்சம் காலம் ஆகுது இறந்து. சாமியுடைய அற்புதங்கள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு 12 ஆண்டுகள் இல்லாதவங்களுக்கு 2 பெண் குழந்தை பிறந்திருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு நிறைய அற்புதங்கள் செய்திருக்காரு. சாமி பாடகச்சேரி ஐயா கூட இருந்து பட்டினத்தாரை நோக்கி வந்து அங்கே வாழ்ந்து ஜீவசமாதி அடைஞ்சி சில அற்புதங்கள் சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் எனக்கே ஒரு 7 ஆண்டுகள் குழந்தை இல்லை. சாமி தொட்டதுக்கு அப்புறமா 2 மக ஒரு பையன் பிறந்திருக்காங்க. குடும்பத்தோடு அங்கே தொண்டு செஞ்சுட்டு சாமிக்கு எல்லா பூஜைகளும், கார்த்திகை பௌர்ணமி குரு பூஜை, ஆடி உத்திராடம் பின்னாடி இருக்கிறவருக்கு குரு பூஜை, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை, மாதந்தோறும் பௌர்ணமி அமாவாசை இரவு பூஜைகள் நடக்கும். இந்த ரங்கசாமி சித்தருக்கு தொண்டு செய்து வந்த லட்சுமி அம்மா என்கிற பெண்மணி பற்றி பலவித ஆச்சரியமான தகவல்களை சொல்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட பாம்புகளோடு இந்த பகுதியில் லட்சுமி அம்மா வசித்து வந்தார் என்றும், பாம்புகளுக்கு பால் வைத்து அந்த பாம்புகளோடு படுத்து உறங்கி வந்தார் என்றும் மிரட்டலான தகவலாக அது அமைந்தது. பாம்புகள் மொழியில் லட்சுமி அம்மாவுக்கு பேச தெரியும் என்றும் சிலர் கூறினார்கள். திருப்பதியிலிருந்து இவர் கண் பார்வையில் தான் பார்த்தார். குழந்தைக்கு சோறு ஊட்டியிருந்தாங்களாம். ஊட்டியிருக்கும்போது கண் பார்வையில் பார்க்கும்போது என்ன பண்ணிட்டாரு, பார்த்துட்டு முறைச்சி பார்த்தாராம். முறைச்சி பார்த்துட்டு உடனே குழந்தைக்கு இடுப்பில் இருந்த குழந்தைய கீழே இறக்கிட்டு உடனே வந்துட்டார். யார் இவர் மெட்ராஸ்க்கு வந்துட்டார். அந்த அம்மா ஒரு காலடியிலேயே கூடவே வந்துட்டாங்க. கூடவே வந்து அடிகளார் பட்டினத்தார் அடிகளார் கோயிலில் வந்து தங்கிட்டாங்க அந்த இடத்துல. அப்போ வந்து பாலைவனம் மாதிரி இருக்கும், எல்லாம் செடி சப்பாத்திங்க பெருசாக இருக்கும். அதில் வந்து அங்கே தங்கி குடி கொண்டிருந்தார். இந்த ஆயாவும் என்ன பண்ணாங்க, அப்படியே தடைக்கிட்டு வந்து அவர்கிட்ட ஐக்கியமாயிட்டாங்க. ஐக்கியமாயிட்டாங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா அவங்களுக்கு தொண்டு செய்ய ஆரம்பித்தாங்க. பாம்பு அது வந்து அவங்கக்கிட்ட வந்து அவங்க பேசினா தான், அவங்க பாஷையில் பேசினா தான் அதுங்க வந்து பேசும், அவங்க கையில் விளையாடும். அதுக்கப்புறம் பேசி முடிச்சு பிறகு அதை நாய்க்கு பொண்ணுக்கு அவருக்கு தொண்டு பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்த உடனே அது அந்த ஜடை மேலே தான் விளையாடும். அதுக்கப்புறம் போயிடும், அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் இருக்காது, கொஞ்சம் நேரம் விளையாடும். அப்புறம் அவங்க என்ன பேசுவாங்களோ தெரியல. அவங்க பேசுறது ஒரு மாதிரி இது ஒரு பாஷையில் பேசுவாங்க. அந்த பாஷையெல்லாம் எங்களுக்கு புரியாது, அந்த சின்ன வயசில் புரியாதுல்ல. அப்போது வந்து அந்த அது போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நீ போ வரேன் நான் பால் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க போல். அப்புறம் எழுந்து போய் பால் வைப்பாங்க. அது வந்து குடிக்கும். அது பால் குடிச்சிட்டு அதை போயிடும். சடையம்மா பேசும்போது கூட பாம்பு போல நாக்கை நீட்டி நீட்டிதான் பேசுவாராம். சடை போன்ற முடி அவருக்கு இருந்ததால் சடையம்மா என்றும் அவரை அழைக்கிறார்கள். ஜடை வந்து பாதம் வரைக்கும் இருக்கும் அவுத்து விட்டா. அந்த அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த சடையை வளைச்சி கொண்டை போட ஆரம்பித்தாங்க. அதில் வெள்ளை துணி சுற்ற ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பால் கடிக்காத நேரத்தில் அந்த பாம்புங்களுக்கு, நாய்க்கு, பூனைக்கு எல்லாம் பால் டின்னு, அமுல் டின்னு வாங்கி வந்து கரைச்சி காசி ஊற்றுவாங்க எல்லாத்துக்கும். ஆனால் அவங்களுக்கு நாகம் வந்து பேசுகிற மாதிரி நாக்கில் நாகம் எப்படி பேசும், அப்படி தான் பேசுவாங்க, நாகவழியை. ரங்கசாமி சித்தர் யாரிடமும் எதுவும் பேச மாட்டார் என்றும், லட்சுமி அம்மாவிடம் சைகையில்தான் சொல்வார் என்றும், அதை புரிந்து கொண்டு லட்சுமி அம்மா தொண்டு செய்து வந்தார் என்றும் கூறுகிறார்கள். பட்டினத்தார் கோயில் பக்கத்தில் வந்து ரங்கசாமி பாபான்ற சித்தர் பீடம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா ரங்கசாமி சமாதியை வந்து லட்சுமி அம்மான்ற சடமுடி அம்மா, அந்த மாதிரி சடையம்மா அவங்க வந்து பராமரித்து தோட்டம் துறவெல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. உள்ளே யாருமே அவங்கள தவிர உள்ளே யாருக்கும் அனுமதி இல்லை. அப்படி இருக்கும்போது பாம்புலாம் வந்து அவங்க அபிஷேகம் பண்ணும்போது விளையாடும், போவோம், அவங்க குரல் கொடுத்தா கம்முன்னு போயிடும். யாருன்னா வந்தாக்கா போய் ஒளிஞ்சிக்கும்.
யாரும் உள்ளே வரதுக்கு அனுமதி கிடையாது. ஃபஸ்ட்டு தடையாமாவே ஏமா ரோகிணி வா, ஏமா ரேவதி நீ வா, எப்போ நீ வான்னு கூப்பிட்டா தான் அவங்க வருவாங்க. அவங்க வரும்போது விளாடுகிற பாம்பு வர ஒதுங்கி போயிடும். அவங்க கொஞ்சம் ஜடமால ஏறி பின்னா மாதிரி விளாண்டுருந்தாங்க. முடி இப்படி கீழே வரையும் இருக்கும், அகல உள்ளாத முடி பயங்கரமாக இருக்கும். அவங்க தான் வந்து ரங்கசாமி பாபாவுக்கு பணிவிடை செஞ்சது அவங்க தான், வேறு யாருமே கிடையாது. இந்த திருவொற்றியூர் பகுதி பல்வேறு மகான்களும் சித்தர்களும் வாழ்ந்து மறைந்த பகுதி. பட்டினத்தாரின் கோவில் இங்குதான் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் திருவொற்றியூரில் பல மகான்கள் வாழ்ந்து சமாதி அடைந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவராகத்தான் இந்த ரங்கசாமி சித்தர் விளங்குகிறார். அவருக்கு தொண்டு செய்து வந்த லட்சுமி அம்மாவும் ஒரு ஆச்சரியமான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கிறார். இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன. இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.